அந்த சின்ன பையன் சொல்கிறது அப்படியே பழிக்குது. என் குறைய போய் நான் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், நமசிவாயத்தில் கேட்குறேன் அப்படின்ட்டு லைனாக நிற்கிறாங்க. அண்ணாமலையாரே பார்க்க யாரும் போகலை. இவர் அண்ணாமலையார் கோபம் அதிகமாக வந்துருச்சு. வரும்போது இவர் நமசிவாயம் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடி தானத்தில் உட்காந்துக்கும் போது முதுகால ஒரு பிரம்பால் அடிக்கிறார். யாரே? அண்ணாமலையாரே அடிக்கிறார் நமசிவாயத்தை. திருவண்ணாமலை அழிஞ்சு போன ஒரு பாட்டு பாடுறாரு. கோளர் இருக்கும் கொண்டாலும் கேளாவூர் காளைகளா இன்று கதிர் ஊர், ஐயோ மேலேயே பழிய சுமக்கும் ஊர், பாவிகள் இருந்து வாழூர், அழியும் ஊர்னா இருப்பாருங்க. அழியூர் சொல்லும் போது அண்ணாமலையார் நமசிவாயத்தை கழுத்த பிடிச்சிட்டாரு. டேய், நான் ஒரு தூர இருக்கேன், நான் 1 வருஷம் சொன்னேன், நான் சொன்னதுக்கு நீ அழியும் சொல்றியா? ஒரே அழியும் சொல்லாத, அழியும் அண்ணாமலை. இன்னும் இந்த ஊருக்காரங்க யாரும் சரியா இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. வெளியூர்காரங்க நிறைய பேர் வருவாங்க. இவர் விட்ட சாபம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஊர்ல. தீபத்தப்ப அந்த தீபத்தை ஒளியே பார்த்தாங்கன்னா அவ்வளோ பவர் அதுக்கு. அடிமுடி பார்க்காதவங்க இதை பார்க்கலாம், பிரம்மா விஷ்ணுவே பார்க்கலாமா, மக்கள் இதை பார்க்கலாம். அது ஜோதியாவே தெரிகிறார் அவரு. வணக்கம், நான் குகை நமச்சிவாயுடைய 17ஆம் தலைமுறை வாரிசாருடைய மனைவி பேசுகிறேன். இவர் குகை நமச்சிவாயருங்கிற ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுலேருந்து வந்தவர். அங்கேருந்து வரும்போது சில அவர் ஸ்ரீசைலத்தில் குழந்தையாக இருக்கும்போதே அண்ணாமலையார் ஞானதிஷில் பார்த்து அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே என்ன பண்ணிட்டார் நமசிவாயங்க. அப்போ இவருக்கு நமச்சிவாயம் சின்ன பையன். அப்போ ஸ்ரீசைலத்துலேருந்து வரும்போது மெட்ராஸில் பூந்தமல்லின்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் சித்து விளையாட்டுக்கெலாம் நிறையா விளையாண்டார். அப்புறம் அங்கே இருந்துட்டு திருப்பி திருவண்ணாமலைக்கு வரும்போது யானைத்துறை கொண்டா விநாயகர் அண்ணாமலையார் கோயிலாண்ட எங்கள் கிளிகோபுரம் பக்கத்தில் யானைத்துறை கொண்டா விநாயகர்னு ஒன்று இருக்குது. பிரம்மதீர்த்தத்துக்கு முன்னாடி, அந்த பிரம்மதீர்த்தத்துக்கு முன்னாடி உட்காரும்போது இவர் நமச்சிவாயமூர்த்தி அங்கே உட்காந்துருக்கும் போது கண்ணை மூடி தானத்தில் உட்காந்து தானம் பண்ணிகிட்டே இருந்தார். இவர் நம்மளை அண்ணாமலையார் வருஷனாரே, அருணாச்சலம் வருஷனாரே. அப்போ இதுக்கு திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையார், அருணாச்சலம், சோனாச்சலம், திரிமுத்தி நகர், இப்போ திரு அண்ணாமலை ஷார்ட்கட்டாக பேர். அதனால் இவருக்கு இவ்வளோ பேர் சொல்லும்போது அண்ணாமலையார் யார் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயமூர்த்தி உட்காந்து தானத்தில் பண்ணிட்டு இருந்தார். இவர் அண்ணாமலையார் என்ன பண்ணார், உள்ள மூலஸ்தானத்துலேருந்து வர மக்கள்லாம் உள்ள பார்த்துட்டு அசதியாக ஒரு அம்மா அங்கே உட்காருது. 2 பேர் உட்காடுறாங்க. உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகுது அந்த அம்மா. இவர் நமச்சிவாயம் என்ன பண்ணுறாரு, தானத்தில் உட்காந்துருக்கும் போது இந்த அம்மா அழுகதை பார்த்துட்டு உடனே இவர் நமச்சிவாயம் கேட்குறாரு, அம்மா ஏம்மா கஷ்டமாக இருக்கா, என்ன ஏதோ சொல்லுங்க அப்படின்றார். இல்லைப்பா, அண்ணாமலையார் அருணாச்சலம் கும்பிட்றேன் வருஷ கணக்கில், என்னை ஒன்றுமே என் குறைய தீர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லும் போது இவர் நமச்சிவாயமூர்த்தி என்ன சொல்கிறாரு, அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு இல்லாப்பட்ட கோயிலில் போய் ஒரு 4 விளக்கு போடுங்க, உங்களுக்கு குறை தீர்ந்துடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் சொன்னது இந்த அம்மா மறுபடியும், அப்பா நீ சின்ன பையன், நீ என்ன சொல்கிற, எனக்கு உள்ள அருணாச்சலத்தை வருஷ கணக்கில் கும்பிட்றான், அவரே என் குறை தீர்க்க மாட்டேங்கிறாரு, நீ கம்முன்னு இருப்பான்னு இந்த அம்மா ஒரு மன கஷ்டத்தோட கவலையோடு சொல்லிடுச்சு. சொல்லவும் உடனே என்ன பண்ணிட்டா, அதில் உட்காந்துருந்து இவர் தானத்தில் கண்ணை மூடி உட்காந்துட்டார். இந்த அம்மாவில் கூட உட்காந்தாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காலத்தில் நடக்கிற மாதிரியே அந்த காலத்துலேயும் அவள் செய்யலையே, நம்ம செஞ்சு பார்க்கலாமே, ஒரு 4 விளக்கு போட்டு நாங்கள் பணம் காசாக கொடுக்க போகிறோம், ஒரு 4 விளக்கு தானே போட போகிறோம், போட்டால் நம்ம காரியம் வெற்றிகரம் நடக்குமே. இந்த அம்மா போய் ஒரு கோயிலில் ஒரு 4 விளக்கு போடுது. போட்டதும் இந்த அம்மாவுடைய காரியம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக நடக்குது. நல்லபடியாக முடிஞ்சதும் உடனே அந்த அம்மா யார்கிட்ட சொல்ல, பக்கத்து சொல்ல, அங்கே சொல்ல, உள்ள லைனாக அண்ணாமலையார் தரிசனம் பார்க்க போகிற ஜனங்க பூரா லைனாக அந்த பிரம்மதீர்த்தத்துலேருந்து லைனாக நின்று நமசிவாயத்தை கேட்குறாங்க. அந்த சின்ன பையன் சொல்கிறது அப்படியே பழிக்குது. என் குறைய போய் நான் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், நமசிவாயத்தில் கேட்குறேன் அப்படின்ட்டு லைனாக நிற்கிறாங்க. அண்ணாமலையாரே பார்க்க யாரும் போகலை. இவர்கிட்ட கேட்டுருக்கும்போது அண்ணாமலையார் உள்ளே இருந்தார். டே எங்கப்பா, ஒன்றே ஸ்ரீசைலத்துலேருந்து வாடான்னு நான் கூப்பிட்டேன், நீ உள்ளே என்னை பார்க்காத, அண்ணாமலை இவர் வர மக்களையும் என்னை பார்க்க விடாத, நீ மட்டும் இப்படி இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அண்ணாமலையார் கோபம் அதிகமாக வந்துருச்சு. கோபம் வரவும் உடனே என்ன பண்ணிட்டார் அண்ணாமலையார், ஒரு உள்ள மூலஸ்தானத்து லிங்கத்திலிருந்து ஒரு காவி ட்ரெஸ் மாரி பழுத்த பழமாட்டம், நல்ல தளதளன்னு உடம்பு, நல்ல ஒரு அந்த இதில் இருக்குது, அதேமாரி நல்லா தாடி விட்டுட்டு வயசானவர் மாரி உள்ள மூலஸ்தானத்து லிங்கத்துலேருந்து வெளியே வரார். வெளியே கொடி கம்பத்துக்கிட்ட வராரு. கொடி கம்பத்துக்கிட்ட வெளியே யானைத்துறை கொண்ட விநாயகர்கிட்ட வராரு. வரும்போது இவர் நமசிவாயம் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடி தானத்தில் உட்காந்துக்கும் போது முதுகால ஒரு பிரம்பால் அடிக்கிறார். யாரே? அண்ணாமலையாரே அடிக்கிறார் நமசிவாயத்தை.
அடிக்கும்போது அண்ணாமலையார் அடிக்கும்போது நமச்சிவாயம் மட்டும் வழி தெரியல அவருக்கு. அவங்களும் ஒரு மகானாச்சே, வழி தெரியல. திருப்பி போயிட்டார் அண்ணாமலையார். மறுபடியும் மறுநாள் வந்து அடிக்கிறார். மறுநாள் திரும்பி பார்க்கல. 3 நாள் என்ன பண்ணுறாரு, என்னடா நம்ம 2 நாள் அடித்து இவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு இவங்களுக்கு வலிக்கிற மாரி மகானுக்கு வேகமாக அடிச்சிருக்காரு. வேகமாக அடித்தோன்னா மகான் இவர் நமச்சிவாயம் 2 பேர் 2 நாள் அடித்தாங்களே, 3 நாள் நம்மளை யார் அடித்தான்னு இப்படி திரும்புகிறார். இப்படி திரும்பும் போது அண்ணாமலையார் என்ன பண்ணா, டேய் நீ வந்து என்னை உள்ளே பார்க்கல, உனக்கு நாவலும் தரிசனம் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அண்ணாமலையார் கொடுக்காம அவர் திரும்பிட்டார். கொடி கம்பமாக திரும்பிட்டார். கொடி கம்பம் திரும்பி மூலஸ்தானத்து வரைக்கும் போகிறார். இவர் நமச்சிவாயமூர்த்தி என்ன பண்ணுறாரு, உடனே பின்னாடியே சாமி என்னை ஏன் அடிச்சிங்க, என்னை ஏன் அடிச்சிங்கன்னு இவர் கேட்குறாரு. அதுங்க நமச்சிவாயம் கேட்டுக்கிட்டே பின்னாடியே போகிறாரு. இவர் மூலஸ்தானத்தில் போய் மறைகிறார். அப்போ தான் இவருக்கு நமச்சிவாயம் சொல்கிறாரு, அப்பா அண்ணாமலையாரே நீ என்னை வர சொன்ன, நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்தா தான் வந்து நான் உள்ளவனை பார்ப்பேன்னு இருந்தேன் அப்படின்னு இவர் வைராக்கியமாக அங்கேயே உட்காந்தார். இவர் அண்ணாமலையார் கூப்பிட்டு எனக்கு காட்சி கொடுக்கணும், இவர் வெளியே உட்காந்தவர். நமச்சிவாயம் அவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் இவர். அப்படிங்கும் போது வெளியே உட்காந்து அப்போ தான் இவர் கையெடுத்து கும்புறாரு. தரிசனம் எனக்கு கொடுத்தியே, நீ வான்னு சொன்னியே, நீ தான் அண்ணாமலையார் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிடுவோம். அப்போ தான் அண்ணாமலையார் பற்றி இவர் குகை நமச்சிவாயர் ஒரு பாட்டு பாடுறாரு. அப்போ இவருக்கு நமச்சிவாயம் பேர். அப்போ ஒரு பாட்டு பாடும்போது, அரகரா திருவண்ணாமலை தேவனே சரணாய வந்தித்தவன் அடிகளால் ஒருவன் நமச்சிவாயம் திருஞான தேசிக்கு உன் அடிமை வந்திருக்கேன், எனக்கு பதில் சொல்லு. யார் கேட்குறாருங்க, அண்ணன் நமச்சிவாயமூர்த்தி வந்து அண்ணாமலையாரை கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலையார் பாடுறாருங்க, எமனாடி வந்தாலாம் நாம் என்ன செய்வோம், எமக்கு ஒருவன் செய்தன்று எனக்கு நாம் மக்கள்லாம் எனக்கு செய்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது, தலையில் ஒன்று இருக்குது இடுப்பில் ஒன்று இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு இவர் சொல்கிறார். இவர் சொல்லும் போது இவருக்கு அவருக்கு வைக்கல் வாதாரம் பாட்டு நிறையா இருக்குது. பாட பாட பாட்டெலாம் ஆனந்தமாக இருக்கும். அந்த பாட்டை இவர் பாட அவர் பாட 2 பேரும் பாட. அப்போ தான் அண்ணாமலையார் சொல், அடேங்கப்பா ஒரு கம்பத்தில் 2 யானை கட்டினா தாங்க மாட்டேன், நீ மலை மேலே ஒரு குகையை உண்டாக்கி தரேன், அங்கே போய் இரு அப்படி சொல்லி தான் அந்த மலையில் வந்து குகையை வந்து அண்ணாமலையாரே உண்டாக்கி கொடுத்த குகை. யாருங்க அந்த காலத்து விடுவா, அண்ணாமலையாரே கொண்டாந்து இவருக்கு வந்து குகை அமைச்சருக்கு உண்டாக்கி கொடுத்த குகை. இதில் உட்காந்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் மக்கள்லாம் வந்து, அப்போ ஆடு இறந்த கதை அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஒரு ஆடு இறந்துச்சு, சனையாடு, ஒரு பையன் பொம்மைங்கள்லாம் மேலே போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அது ஆடுங்களாம் இருந்தபோது அப்போ தான் இது அப்போ இங்கே உட்காந்து தானம் பண்ணும்போது மக்கள் வந்து இவரை ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. எப்படின்னா, இவரை ஆடு செத்து போச்சு, ஒரு ஆடு அது உயிர் உண்டாக்கிட்டார், ஒரு மனிதன் அதேமாரி உயிரோட கட்டி அவனை கொண்டு செத்துட்ட மாரி நடிக்க சொல்லி இவர் இறந்துட்டான்னு சொன்னார். இல்லை இறந்துட்டான்னு சொன்னால் இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஊரை சொல்கிறார், நம்ம இங்கே உட்காந்து இருக்குமா தானம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, மக்கள் இங்கேயே சோதிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஊரை அழியுன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த திருவண்ணாமலை அழிஞ்சு போன ஒரு பாட்டு பாடுறாரு. பாடும்போது தான் அந்த பாட்டு வந்து, கோளறு இருக்கும் கொண்டாலும் கேளாவூர் காளைகளா இன்று கதிர் ஊர், ஐயோ மேலேயே பழிய சுமக்கும் ஊர், பாவிகள் இருந்து வாழூர், அழியும் ஊர்னா இருப்பாருங்க. அழியூர்னு சொல்லும் போது அண்ணாமலையார் வந்து அந்த வில்வ மரத்துலேருந்து அங்கே பாருங்கள் உள்ள சிவலிங்கம் பார்த்தீங்களா, அந்த பாறை வந்து அப்படியே 2ஆக பொழந்து வந்து அண்ணாமலையார் வந்து நமசிவாயத்தை வந்து கழுத்தை பிடிச்சிட்டார். டேய் நான் ஒரு தூரில் இருக்கேன், நான் ஒன்றே வர சொன்னேன், நான் சொன்னதுக்கு நீ அழியுன்னு சொல்கிறியா, ஒரே அழியும் சொல்லாத, அழியும் அழியாண்ணாமலை அப்படின்னு பாடு அப்படின்னார். அப்போ தான் அழியும் அழியாண்ணாமலை இருப்பானார். ஊரில் இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இந்த ஊருக்காரங்க கஷ்டப்படுவாங்க, வந்தவங்கள வாழ வைக்கும். இவர் சாபம் இன்னமும் நடக்கும் இந்த ஊரை திருவண்ணாமலை. இன்னும் இந்த ஊருக்காரங்க யாரும் சரியாக இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. சாபம் வந்தால் தான் சாபம் நிறைவேறும். இந்த ஊருக்கு சரியாக வரும், வெளியூர்காரங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால் இவர் விட்ட சாபம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஊரில் திருவண்ணாமலை. அப்படி இருக்கும்போது அப்போ தான் இவர் சொல்ல, என்னை இதேமாரி பண்ணுறாங்க, நான் உள்ளே ஐக்கியமாயிடுறேன் அப்படிங்கும்போது உள்ளே ஐக்கியமாகும் போது தான் இவர் வந்து அண்ணாமலையார் வந்து நீ உள்ளே ஐக்கும்போது பாட்டெலாம் அப்போல்லாம் பாடி உள்ளே ஜீவசம்மதி ஆகும்போது, நீ ஜீவசம்மதி ஆகிட்டுனா உனக்கு வாரிசு யார் அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனில் போய் யாருங்க குகை அமைச்சருடைய மாமன் மகள் அறம் வளர்த்த நாயகி அம்பாள் அழைச்சிட்டு வந்து, யார் அழைச்சிட்டு வந்தாங்க, யார் பார்க்க போனாங்க, அண்ணாமலையும் உண்ணாமலையுமே பொண்ணு பார்க்க போனாங்க குகை அமைச்சருக்கு. அவருக்கு போய் பார்த்துட்டு வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குகை அமைச்சருக்கு அண்ணாமலையும் உண்ணாமலையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதில் ஒரு பையன் பிறந்தது. அந்த பையன் பிறந்ததும் இவங்க 2 பேரும் உள்ளே ஐக்கியமாயிட்டாங்க. இறந்தெல்லாம் கிடையாது, ஜீவசமாதினா உயிரோடையே ஐக்கியமானது, இறந்து கிடையாது, ஜீவசமாதியே உள்ளே ஐக்கியமாயிட்டாங்க 2 பேருமே. அதனால் இப்போ அந்த பையன் ஒன்று பிறந்ததும் அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகி அவனுக்கு பையன் பிறந்து, அவர் பையன் பிறந்து, அவர் பையன் பிறந்து, இப்போ 17ஆவது தலைமுறை நான், எங்கள் வீட்டுக்காரர் 17ஆவது தலைமுறை, என் பையன் 18 ஜிஎன் நமச்சிவாயம், 19
வேத நமச்சிவாயம், ருத்ர நமச்சிவாயம், ஆதி நமச்சிவாயம். அந்த வாரிசு முதல் வாரிசு வருதோ ஆண் வாரிசு தான் பிறக்கும். அந்த ஆண் வாரிசுக்கு அவருடைய பேரே வைக்கிறது. நாங்கள் முதல் நமச்சிவாயின்னு வைக்கிறது. எல்லா நமச்சிவாயத்தை இப்போ கொஞ்சம் வேதங்கள் ருத்ரங்கள் ஆதிங்களை சேர்த்துட்டோம். நாங்கள் 17-18 தலைமுறை வரைக்கும் வந்துருச்சு ஆதி நமச்சிவாய். இவர் குகை நமச்சிவார். அப்படி இருக்கும்போது மலையில் வந்து தீபம் ஏற்றுறாங்க. தீபம் ஏற்றும் போது அந்த மலை வந்து இது வரைக்கும் சிவனும் அடியும் முடியும் காணாத மாரி பிரம்மாவை விஷ்ணு யாராவது பார்த்துருக்கோமா? இது வரைக்கும் யாரும் பிரம்மா விஷ்ணு போய் அடி இதை பார்த்ததில்ல. அதனால் அண்ணாமலையார் ஒரு பாட்டு பாடுறார். ஆதிமறை தேடியே அண்ணாமலையாருக்கு எது அடிமுடி என்று எத்துவேன் நீதி ஒளியே திருமேனி உம்பருக்கு எட்டார் ஒளியார் அவர்களுக்கும் வீடு. அப்படின்னா ஆதிமறைனா இது வரைக்கும் பிரம்மா விஷ்ணு, ஆதிமறைனா அடியும் முடியும் பார்க்கல. அதனால் அண்ணாமலையாருக்கு எது முடி எது அடி என்று எத்துவேன் அப்படின்னா ஜோதியாக தெரிகிறார். யார்? அண்ணாமலையார் மலை மேலே ஜோதியாக எழுகிறார். அப்படி இருக்கும்போது ஜோதியை பார்த்தா ரெண்டா அடிமுடி பார்த்த மாரி. அதனால் மக்கள் எல்லோரும் வந்து தீபத்தப்போ அந்த தீபத்தை ஒளியே பார்த்தாங்கன்னா அவ்வளோ பவர் அதுக்கு. அடிமுடி பார்க்காதவங்க இதை பார்க்கலாம், பிரம்மா விஷ்ணுவே பார்க்கலாமா, மக்கள் வந்து இதை பார்க்கலாம். அது ஜோதியாகவே தெரிகிறார். அவர் அதுக்குள்ளே இருக்கார். அவருக்கும் வீடுனா அந்த ஜோதிக்குள்ளே இருக்கார் அவர் வீடு. அதனால தான் அண்ணாமலையாருடைய ஜோதி இந்த கொப்பரையில் இருக்குது. அவருடைய வீடு அது. நம்ம எல்லாத்துக்கும் காட்சி கொடுப்பார். அந்த வந்து ஒளியை தீபத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோ பவர் அது.